SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. பட்டினியால் தவிக்கும் காசா மக்களுக்கு உணவுப் பொருட்களை கடல் வழியாக வழங்குவதற்காகவென்று கூறி காசாவில் ஒரு மிதக்கும் துறைமுகத்தை அமைக்கும் நடவடிக்கையில் அமெரிக்கா நேரடியாக இறங்கியுள்ளது. காசாவில் உள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக காசாவில் துறைமுகம் ஒன்று அமைக்க வேண்டிய தேவை இருப்பதாக அமெரிக்கா அறிவித்த ஓரிரு நாட்களிலேயே ஒரு மிதக்கும் இறங்கு தளத்தை அமைப்பதற்கான உபகரணங்களுடன் அமெரிக்காவின் ஒரு கப்பல் மத்திய தரை கடலை நோக்கி புறப்பட்டிருந்தது. மத்திய தரை கடலில் காசா கடற்கரையில் அந்த துறைமுகத்தை அமைக்கும் பணியில் 1000க்கும் அதிகமான அமெரிக்க படைவீரர்கள் ஈடுபட உள்ளதாகவும் 2 மாதங்கள் வரை அந்த தற்காலிக மிதக்கும் துறைமுகம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் அறிவித்துள்ளது. பிரித்தானிய ராணுவமும் அந்த துறைமுக பணியில் ஈடுபட உள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கெமரன் தெரிவித்துள்ளார். ஆக ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. காசாவின் கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட மேற்குலக ராணுவத்தினர் நிலை கொள்ளப் போகின்றார்கள். இன்னும் சில தினங்களில் அமெரிக்க விரோத ஆயுத அமைப்பான ஹமாஸின் நடமாட்டமுள்ள காசா பிராந்தியத்தில் 1000 இராணுவத்தினர் மிதக்கும் துறைமுகம் அமைக்கும் பணிகளில் 2 மாதங்கள் ஈடுபடப் போகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவென்று அதனையும் விட அதிகமான படைவீரர்கள், கடற்கலங்கள், வானூர்திகள் அந்த பிராந்தியத்தில் நிலை கொள்ள வேண்டியிருக்கும். மொத்தத்தில் அமெரிக்காவின் ராணுவ பிரசன்னம் காசாவை அண்டிய கடற்பிராந்தியத்தில் அல்லது காசாவின் கடற்கரையில் இருக்கப் போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. காசாவில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காகவே அந்த மிதக்கும் துறைமுகத்தை அமெரிக்கா தனது இராணுவத்தைக் கொண்டு அமைக்க இருப்பதாக கூறுகின்றது. ஏற்கனவே பட்டினியால் 50க்கும் அதிகமான காசா மக்கள் இறந்துவிட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு உணவு நிவாரணத்தை வழங்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அதற்காகவே தாம் அந்த துறைமுகத்தை காசாவில் அமைக்க இருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்து வருகின்றது. காசாவுக்கான நிவாரண விநியோகத்திற்கு இடையூறு விளைவித்து அந்த மக்களுக்கான நிவாரணத்தை இரும்பு கரம் கொண்டு தடுத்து வருகின்ற இஸ்ரேலுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் அமெரிக்கா செய்துவிட்டு காசா மக்களின் அத்தனை அவலத்திற்கும் அமெரிக்காவே நேரடியாக காரணமாக இருந்துவிட்டு அதே காசா மக்களுக்கு உதவுவதாகவென்று கூறிக்கொண்டு தனது இராணுவத்தை கொண்டு காசாவில் ஒரு துறைமுகத்தை அமெரிக்கா அமைக்கின்றதை சந்தேகத்துடனேயே பார்க்கின்றன பல்வேறு தரப்புகளும். இன்றைய நிலையில் காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்படுவது மிக மிக அவசியம் என்பது உண்மைதான். நாளொன்றிற்கு குறைந்தது 2 மில்லியன் உணவுப் பொதிகள் காசா மக்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதும் நியாயம்தான். ஆனால் அதனை எகிப்திற்கும் காசாவுக்கும் இடையில் ஏற்கனவே இருக்கின்ற பாதை வழியாக இலகுவாகவே அனுப்பிவிடலாம். இதற்காக கடல் வழியாக ஒரு புதிய பாதை அமைத்து அந்த நிவாரணப் பொருட்களை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற விநியோக பாதைகளை எல்லாம் மூடிவிட்டு மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற ஐநா அமைப்பை தடை செய்து முடக்கிவிட்டு இதற்காக கடலில் ஒரு புதிய துறைமுகத்தை அமைத்து காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அந்த துறைமுகமூடாக வழங்க வேண்டும். இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் அமெரிக்கா அமைக்க இருக்கின்ற அந்த துறைமுகத்தை நிர்வகிக்கும் கடமைகளை இஸ்ரேலிய படை வீரர்கள்தான் பொறுப்பெடுக்க இருக்கின்றார்கள். காசா மக்களுக்கான நிவாரண விநியோகங்களையும் இஸ்ரேலிய படைகள் தான் மேற்கொள்ளவும் இருக்கின்றார்களாம். அதாவது
காசா மக்களுக்கான நிவாரணங்களை எந்த இஸ்ரேலிய படைகள் தடை செய்து மறுதளித்து வருகின்றார்களோ அதே இஸ்ரேலிய படைகள்தான் அமெரிக்கா அமைக்க இருக்கின்ற துறைமுகம் வழியாக வர இருக்கின்ற நிவாரணப் பொருட்களை காசா மக்களுக்கு விநியோகிக்கப் போகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆக ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. காசாவில் அமெரிக்கா அமைக்க இருக்கின்ற துறைமுகம் என்பது உணவு விநியோகத்தை கடந்து வேறு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது. அப்படியானால் அந்த நோக்கம் என்ன? சில தினங்களுக்கு முன்னர் காசாவின் நடுவே இஸ்ரேலிய படையினர் அமைத்து வருகின்ற ஒரு வீதியின் செய்வதி புகைப்படம் ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. காசாவின் நடுவே காசாவை இரண்டாக பிளந்து ஒரு புதிய வீதியை அமைத்து வருகின்றது இஸ்ரேலிய ராணுவம். இஸ்ரேல் காசா எல்லையில் ஆரம்பமாக வந்த வீதி காசாவை ஊடறுத்து மத்திய தரை கடல் வரை செல்கின்றது. காசாவை ஊடறுத்து இஸ்ரேல் இந்த பெரு வீதியை எதற்காக அமைத்து வருகின்றது என்கின்ற விடயமும் தொடர்ந்து கேள்வியாகவே இருந்து வருகின்றது. சரி, இப்பொழுது இஸ்ரேலினதும் மேற்குலகினதும் ஒரு பழைய திட்டத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அந்த திட்டத்தின் பெயர் பென் கூரியன் கெனல் ப்ராஜெக்ட். பென் கூரியன் கெனல் ப்ராஜெக்ட் என்பது செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இஸ்ரேல் வழியாக இணைக்கும்படியாக 1960களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட ஒரு செயல் திட்டம். எகிப்து வழியாக பயணிக்கும் சுவிஸ் கால்வாய் எகிப்தின் பூரண கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பதாலும் பல சந்தர்ப்பங்களில் எகிப்து அந்த கால்வாயில் பயணிக்கின்ற கப்பல் போக்குவரத்தை தடை செய்து அடாவடிகள் புரிந்ததைத் தொடர்ந்தும் சுவிஸ் கால்வாய்க்கு சமாந்தரமாக இஸ்ரேல் வழியாக ஒரு புதிய கால்வாயை அமைக்கும் ஒரு திட்டத்தை முன்வைத்தது இஸ்ரேல். அதுதான் இந்த பென் கூரியன் கெனல் ப்ராஜெக்ட். வருடத்திற்கு சுமார் 25,000 கப்பல்கள் பயணம் செய்கின்றதும் சுமார் 10,000 பில்லியன் வருவாயை ஈட்டக்கூடியதுமான சுவிஸ் கால்வாய்க்கு மாற்றீடாக இஸ்ரேல் வழியாக அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த அந்த பென் கூரியன் கால்வாய் காசா வழியாக மத்திய தரைக்கடலை அடைவதுதான் அந்த திட்டத்தின் இலகுவான பாதை. இஸ்ரேலின் நெகேவ் பாலைவனம் வழியாக புதிய கால்வாயை அமைப்பதற்கு 520 அணுகுண்டுகளை வீசி புதிய கடற்பாதையை உருவாக்கும் திட்டத்தை கூட அமெரிக்கா முன்னர் முன்மொழிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இங்கும் அங்குமாக ஆங்காங்கு தெரிகின்ற அந்த புள்ளிகளை மறுபடியும் நோக்குவோம். முதலாவது புள்ளி, அமெரிக்க ராணுவம் காசாவை அண்டிய மத்திய தரைக்கடலில் ஒரு துறைமுகத்தை அமைக்கின்றது. இரண்டாவது புள்ளி, இஸ்ரேலிய ராணுவம் காசாவை இரண்டாக பிளந்து இஸ்ரேலில் இருந்த மத்திய தரைக்கடலை நோக்கி காசாவை ஊடறுத்து ஒரு பெரும் பாதையை உருவாக்குகின்றது. மூன்றாவது புள்ளி, கடந்த 50 வருடங்களாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கரங்களில் இருந்து வருகின்ற பென் கூரியன் கெனல் ப்ராஜெக்ட். இந்த புள்ளிகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து பார்த்தால் காசாவில், குறிப்பாக ரஃபாவில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை ஓரளவு ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது.